ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் கொஞ்சம் சூடானதும் 1 கப் வெட்டி வச்ச பைனாப்பிள் துண்டுகளை போட்டுடணும். போட்டு கொஞ்ச நேரம் நெய்லேயே வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நெய்யில் நல்லா வதக்கிட்டு 3 கப் தண்ணியை ஊற்றி தனியாக வேக வச்சிடணும். இதுக்கு இடையில நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 குழிக்கரண்டி அளவு நெய் ஊற்றி, நெய் கொஞ்சம் சூடானதும் முந்திரி பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அதோடையே சேர்த்து திராட்சையும் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே பாத்திரத்துலேயே மீதி இருக்கிற நெய்யோட 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ரவை நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் வேக வச்சுருந்த பைனாப்பிளை அந்த தண்ணியோடு கொட்டி இந்த ரவையில் நல்லா கட்டி இல்லாமல் கலரணும். இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். குங்குமப்பூவை ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இங்கே நான் கலர் பவுடர், கேசரி பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் குங்குமப்பூவோட தண்ணியை மட்டும் போட்டு இந்த கலர் வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டுக்கலாம். கலர் பவுடரை 1/4 கப் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா பைனாப்பிள் வாட்டர்லேயே கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை போட்டு செய்கிறேன். பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா 1.5 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். பைனாப்பிள் புளிப்பு கம்மியாக ஸ்வீட்டாக இருக்குன்னா 1.25 கப்பு போட்டாலே போதும். இப்போ சர்க்கரையை போட்ட உடனே அப்படியே இந்த கெட்டியாக இருந்த ரவை பாருங்கள், அப்படியே மெல்ட் ஆகிட்டே போகும். இப்போ இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். இது கூடவே வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை 2ஐயும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். நல்ல ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக போட்டு நல்லா கலந்துக்கலாம். கடைசியாக ஃபினிஷிங் டச்சுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இது மேலே ஊற்றி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது பைனாப்பிள் கேசரி செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பூந்து விளையாடுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.